வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ட்ரைம் ஷோரூமில் தாங்க. நம்ம ட்ரைம்ப்ல இருந்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அதோட சர்வீஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, அண்ட் ட்ரைம்ப்ல வந்து 16,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சர்வீஸுங்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நேரில் பார்க்கும்போதும் சரி, வீடியோலையும் சரி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. இதை நம்ம டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ணி அவங்கள்ட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம இந்த ஷோரூமோட சர்வீஸ் மேனேஜர்கிட்டயே இந்த சர்வீஸ் டீடைல்ஸ் அதோட காஸ்ட்லாம் எப்படி வருதுங்கிறது வித் லைவ் ப்ரூஃபோட நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட திருச்சியோட சர்வீஸ் மேனேஜர் விவேக் சார் இருக்காரு. ஹாய் சார். ஹாய், ஹலோ. எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டர் ஒன் சர்வீஸுங்கிறது ட்ரைம்ப்லன்னு சொல்றீங்க. ஸோ அது எப்படி 16,000 கிலோமீட்டர் ஒன் சாத்தியமா? ஸோ இதில் என்ன மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஷோர் சொல்கிறேன். இப்போ நமக்கு வெரி இனிஷியலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டரில் சொல்கிறோம். 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் சர்வீஸ் ஒன்ஸ் இன் இயர் தான் வந்துட்டு சர்வீஸ். அதாவது பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்ஸ் இன் இயர் இல்லை ஒன்ஸ் இன் 16,000 கிலோமீட்டர் தான். ஸோ மீன்வைல் நம்ம அது ஹையர் சிசி என்ஜின் அப்படிங்கிறதுனால ஆயில் இல்லை கூலண்ட்லாம் ஸ்லைட்லி எவாபரேட் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால ஒன்ஸ் இன் 6 months ஒரு ஜென்ரல் செக்அப் வந்து அட்வைசபிள். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 year or 16,000 அந்த மாதிரி. இப்போ 1 yearக்குள்ள 16,000 ஓட்டாட்னா இந்த 1 year ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிக்கிறது மேண்டேட்டரியா? கண்டிப்பாக. லைஃப் ஆயில் ஃபில்டர்லாம் மேண்டேட்டரி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி போயிடும். ஸோ ஆப்வியஸாக அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இன் 16 வரலும் இது ப்ரோலாங் ஆகக்கூடியது தான். அதுக்கு நடுவில் அந்த மெயின்டெனன்ஸ் சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி சார்? அது ஒன்ஸ் இன் 6 months இல்ல ஒன்ஸ் இன் 8,000. அதாவது 16,000 வந்து நம்ம பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் டியூன் வச்சிருக்கிறதுனால ஒன்ஸ் இன் 8,000 ஒரு ஜெனரல் செக்அப் இல்ல இயர் வைஸ் பாக்குறப்ப நமக்கு ஒன்ஸ் இன் 6 months ஒரு ஜெனரல் செக்அப் வந்து அட்வைசபிள். ஜெனரல் செக்அப்னா அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட்? ஜெனரல் செக்அப்ல வந்துட்டு எல்லாமே மோஸ்ட்லி செக் பாயிண்ட்ஸ் தான். இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில் லெவல், ஃபோர்க் ஆயில் லெவல்லாம் ஃபீல் பேஸ்டு, பிரேக் பேட் இன்ஸ்பெக்ஷன், வீல் அலைன்மெண்ட், செயின் டைட்னஸ், ஆல்மோஸ்ட் வீல் அலைன்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு இந்த ஜெனரல் செக்அப்ல கவர் ஆகும். அடிஷ்னலி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்டேட்ஸ், இசிஎம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுவுமே இதோட அலைடா வந்துடும். whenever it required, if there is an update, ஷோர் நாங்கள் வந்து அந்த அப்டேட்டை வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம். அதாவது இந்த ஆயில் இதெல்லாம் டாப் அப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டாப் அப் கண்டிப்பா, கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம டாப் அப் பண்ணுவீங்க அந்த டைம். ஆமா. அதுக்கு சார்ஜஸ்லாம் எந்த மாதிரி சார்? சார்ஜஸ் வந்துட்டு 100 ml ஆயில் பொறுத்து தான். ஆயில்லாம் 100 ml தான். 100 இல்ல 200 ml இருக்கும். 1 ml ஒரு 95ங்கிற ரேஞ்சில் தான் நமக்கு காஸ்டிங்க. அதே போல கூலண்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 mlங்கிறது வந்துட்டு ஒரு 40 rupees தான் வரும், இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் தான் நான் சொல்றேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் உண்டு. சர்வீஸ் ஜெனரல் செக்அப்புக்கு சர்வீஸ் சார்ஜ்னு எதுவும் உண்டா? ஆமா, ஜெனரல் செக்அப்புக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா வாஷிங் வரும். அடிஷனலி நான் சொன்ன செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இது எல்லாமே பாக்குறதுக்கான மேனுவல் லேபர் தான் வந்து நம்ம கிளைம் பண்றோம். வேற எதுவும் இல்லை பாயிண்ட் உங்க சைட்ல இருந்து? ஸோ இனிஷியலா நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து 1000ல நம்ம பாக்குறோம். 1000ல வந்துட்டு இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர் இது ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்றோம். ஏன்னா மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து வருது. ஸோ எதுவும் டெப்ரிஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து 16,000 இந்த சர்வீஸ்க்கு நமக்கு ஒரு 2,200 ரூபாய் சார்ஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு 2,200 ரூபாய். அடுத்த சர்வீஸ் வந்து 16,000 இல்லை ஒன்ஸ் இன் இயருக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர் வரும். அடிஷ்னலி வந்துட்டு நமக்கு ஒரு 12,000 கிலோமீட்டர் தான் இருக்கு, 12,000 வரலாம் ஓடிடுச்சு அப்படின்னா ஆயில் ஃபில்டரை வந்துட்டு இஃப் பாசிபிள் கிளீன் பண்ணுவோம். இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இதோட ஒரு 380 rupees ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு இயர்லி சர்வீஸ்க்கு வந்து 3,200 மேக்ஸிமம் ஆகும். இதுதான் சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கு. ஆக்சுவலா இதில் அப்படின்னா 1 yearக்குள்ள 16,000 ஓட்டினாலுமே 3,200 ரூபா தான் மேக்ஸிமம் சார்ஜிங் ஆகும் நமக்கு. ஆமா. ஸோ இப்போ ஒரு நிறைய ஓட்டுற கஸ்டமருக்கு வந்துட்டு நமக்கு பிரேக் பேட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு செட் வந்து ரீப்ளேஸ் பண்றது இருக்கலாம், டிரைவ் செயினோட கண்டிஷனை பொறுத்ததெல்லாம். மற்றதான் இந்த வேர் அண்ட் டயர் இஷ்யூஸ். ஆமா, வேர் அண்ட் டயர்ஸ் வந்துட்டா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் த ஜெனரல் மெயின்டெனன்ஸ் தான். எது சேஞ்ச் பண்றோமோ அதுக்கேற்ற காஸ்ட். ஆமா, அதுக்கான காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நீங்க கேட்குற மாதிரி ரெகுலர் சர்வீஸ்க்கு வந்துட்டு ஏதர் நமக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல 2,200 ரூபாய், அந்த இயர்லி பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு 3,200 ரூபாய் காஸ்ட், மேக்ஸிமம் காஸ்ட் தான். இதுல மாத்தக்கூடிய வந்து இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் இது மூணு சார்ஜஸ் இன்க்ளூடிங். ஆமா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கான லேபரும் வந்துட்டு உங்களுக்கு கூப்பன்ல கவர் ஆகும் கம்பெனி சைட்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்க்கான லேபரும் வந்து கவர் ஆகும்.
ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து வாரண்டில கவர் ஆகும், நமக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வராது. ஸோ இது இல்லாம உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கு அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸோட. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் வாரண்டி 3 to 5 இயர்ஸ் வந்துட்டு வாரண்டி இருக்கு, எக்ஸ்டெண்ட் வாரண்டி இருக்கு. ஸோ ஆல்டுகெதர் பைக் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி டைம் இருக்கு. ஸோ க்ரூஷியல் பார்ட்ஸ் இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நமக்கு 3 வருஷம் அடிஷனல் வாரண்டி. அதோட எக்ஸ்டெண்டட் வாரண்டினா அதோட காஸ்ட் எவ்வளவு வருது? இப்போ வரலும் எக்ஸ்டெண்ட் வாரண்டி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்றாங்க, எதுவும் பெய்ட் பேசிஸ்ல இல்ல. ஸோ வண்டி பர்ச்சேஸ் பண்றப்பே வந்து நமக்கு காஸ்டிங் ஆட் ஆயிடுது. 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. டோட்டலா 5 இயர்ஸ் இல்லைன்னா 95,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம். ஸோ கைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க, பட் வெறும் வாய் வார்த்தையாக சொன்னேன் அப்படி. ஸோ அதனாலே நான் ப்ரூஃப் கேட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ், ஸோ அதோட இன்வாய்ஸ் காப்பியை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்துருக்கோம். ஓகே. சொல்லி இந்த மாதிரி இதில் என்ஜின் ஆயில் ஃபில்டர், ஓரிங்கு, அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் வருது, எல்லாமே சேர்த்து மட்டும் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2675 வரும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கான காஸ்ட் வந்துட்டு. இது அதே போல் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கானது. செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ்லேயும் இந்த கஸ்டமர் வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் கம்மி, ஸோ ஏர் ஃபில்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணல, அதனால நமக்கு அதே சேம் காஸ்ட் தான் 2675 தான் வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு 380 rupees ஆட் ஆகும். ஸோ 3200 ஓவரால் காஸ்ட் வரும். ஸோ இது வந்து சேம் நமக்கு சொன்ன மாதிரியே தான் அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொரு பில்லுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் தான், ஆனால் கிட்டத்தட்ட 11,500 12,000 கிலோமீட்டர் தக்கன ஓடிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அதோட காஸ்ட் டீட்டெயில் சொல்லுங்க அப்படியே. இந்த கஸ்டமர் என்ன செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு அவங்களே ரீப்ளேஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அது நமக்கு அசம்பிளியாக தான் வரும், செயின் அஸ் வெல் அஸ் இன்னர் அவுட்டர் ஸ்ப்ராக்கெட் ரெண்டுமே சேர்த்து. அதோட காஸ்டிங் தான் உங்களுக்கு இங்கே வேல்யூவாக இருக்குது. ஸ்பைட் இது வந்து 2,465 ரூபா. ஸ்பைட் ஆஃப் செயின் ஸ்ப்ராக்கெட் ரீப்ளேஸ்மெண்டோட சேர்த்து இந்த கஸ்டமருக்கு ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6781. அதான் டோட்டல் இன்வாய்ஸ். ஓகே. அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினால நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டோட காஸ்ட் வந்து 2,465 ரூபா வருது. அதுக்கு லேபர் தனியாக ஆட் பண்ணி 835 வரும். ஓகே. லேபர் ஆட் பண்ணி 6,781 ரூபா வந்திருக்கு. இதுலையுமே ஏர் ஃபில்டர் மாற்றல. ஆக்சுவலாக அது எப்படின்னா நமக்கு மேண்டட்டரியா அவங்க மாற்றுறது கிடையாது. ஏர் ஃபில்டர் நல்லா இருந்துச்சுன்னா அதை கிளீன் மட்டும் பண்ணி போட்டிருக்காங்க, ஏர் ஃபில்டர் மாற்றாம இருக்குதுல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சொன்னபடி சேமாக தான் இருக்குது. நமக்கு 2,000 சில்லரை தான் வருது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3,000 சில்லரை தான் வருது. ஸோ இன்னொரு கேள்வி வந்து பார்ட்ஸோட சார்ஜஸ் ஜாஸ்தி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா செயின் கிட் ஸ்ப்ராக்கெட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2,500 ரூபா வருது. ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜஸ் சேர்த்து 3 சில்லரை வந்துருது, 3,300 ரூபா ரேஞ்ச் வந்துருது. ஸோ இந்த மாதிரி பிரேக் பேட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் பேட்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்பீடை பொறுத்தவரையிலும் 2 டைப் ஆஃப் பிரேக் பேட்ஸ் இருக்கு. இது சிண்டட் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆர்கானிக் பேடும் யூஸ் பண்ணலாம். பிரேக் பேடோட காஸ்ட் பொறுத்தவரையிலும் நமக்கு ஃப்ரண்ட் வந்துட்டு அரௌண்ட் 450 வரும், ரியர் வந்து 280 ரேஞ்சில் வரும். இன் அடிஷன் ஸ்பீட் வெஹிக்கிளுக்கு மட்டும் சிண்டட் ஸ்டீல் பிரேக் பேட் இருக்கு. சிண்டட் ஸ்டீல் ஃப்ரண்ட் பிரேக் பேட் மட்டும் தான் வரும். அது வாங்குறதா இருந்தால் கஸ்டமரோட விஷ் தான், அடுத்த டைம் ரெனியூ பண்ணுறோம். வெஹிக்கிளில் வரப்போ சிண்டட் ஸ்டீல் பிரேக் பேட் வரும். இதோட வரது வந்து டிஃபால்ட்டாக சிண்டட் ஸ்டீல் தான் வரும். இதோட காஸ்டிங் வந்துட்டு 2,800 வரும். இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். ஆர்கானிக் பிரேக் பேடும் வாங்கிக்கலாம், இல்லைனா சிண்டட் ஸ்டீலும் அடுத்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட விஷ் பொறுத்து. ஆமாம். ஸோ லைஃப்ங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு ஆர்கானிக்கும் இந்த சிண்டட் ஸ்டீலுக்கும்? ஆர்கானிக் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக 8,000 10,000 மினிமம் வரும். சிண்டட் ஸ்டீல் வந்துட்டு நமக்கு சாஃப்ட்வேர் பிரேக் பேட்ஸ், யூஸ்வலான இருக்க பிரேக் பேட்ஸோட சாஃப்ட் தான். ஃப்ரிக்ஷன் நிறைய கிடைக்கும். ஸோ பிரேக்கிங் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக தான் இந்த சிண்டட் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். அதோட காஸ்டிங் அதான் 2,800 சொன்னால் லைஃபுமே ஒரு 8,000 வரலும் வரும். சேம் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். அதிகமாக 10,000 12,000 ஓட்டுற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரிப்பீட்டட் ஹார்ட் பிரேக்கிங்ஸ் பண்றப்ப நமக்கு ஈஸியா கிரைண்ட் ஆக தான் செய்யும். அது வந்து சாஃப்டா இருக்கும், பட் ஃப்ரிக்ஷன் நிறைய கிடைக்கும்ங்கறனால பிரேக்கிங் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அது யூசேஜ் தான். சோ சாஃப்டா இருந்தா சீக்கிரம் தேறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி, ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி. கண்டிப்பா. சோ இது வந்து நம்மளோட விஷயம் தான் கைஸ். சோ உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்க சூஸ் பண்றதா இருக்கு. பட் ஆனால் ஸ்டாண்டர்டாக வரக்கூடியது வந்துட்டு அந்த சிண்டட் ஸ்டீலுங்கிற சொல்றாங்க. பட் லைஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மாற்றி பாருங்க ஆர்கானிக்கே, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பழசு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கும் புதுசு அந்த ஆர்கானிக் போட்டதுக்கும் லோ காஸ்ட் நீங்கள் போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியலனா நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சிச்சுன்னா வேணா நம்ம திரும்ப 2,500 காஸ்ட் உள்ளதே மாற்றிக்கலாம்.
ஸோ அதெல்லாம் கைஸ் ட்ரைம்போட சர்வீஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். ஸோ காஸ்ட் வைஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த எந்தெந்த டைமில் மேஜராக மாற்றக்கூடிய பார்ட்ஸ் என்னென்னங்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட காஸ்ட் எவ்வளோ வருதுங்கிறதுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய ட்ரைம் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபார் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன ட்ரைம்போட ஸ்பீட் T4 வெஹிக்கிளுக்கு டீலர் சைட்லேருந்து 10,000 rupees ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மதுரை அண்ட் தஞ்சாவூர்லையுமே ஷோரூம் இருக்கு. ஸோ வண்டி பார்க்கணும் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.